ஹலோ ஃபாதர். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜூபிலி ஆண்டு வலைத்தள கருத்தமர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலே ஜூபிலியும் இறை வாக்குகளும் என்ற தலைப்பிலே நாங்கள் இந்த கருத்தமர்வை முன்னெடுக்க இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே இந்த கருத்தமர்வை சிறிய செபத்துடன் ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எங்களை எல்லாம் படைத்து பாதுகாத்து வரும் பரம்பொருளே இறைவா, நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அருமையான ஜூபிலி ஆண்டுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் எங்களது வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்க்கவும், எமது வாழ்வை புதுப்பிக்கவும், நீர் தாமே கூட இருந்து வழி நடத்தவும், நாங்கள் முன்னெடுக்கின்ற இந்த வலைத்தள கருத்தமர்வினையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்திரணும். இதன் மூலமாக எமது வாழ்க்கை வளம் பெறவும் நீர்தாமை கிருபை செய்திடணும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மீண்டும் ஒரு தடவையாக உங்கள் அனைவரையும் இந்த வலைத்தள கருத்தமர்விற்கு அன்புடன் வரவேற்கின்றோம். கடந்த வாரம் நாங்கள் திருவிவிலிய சட்டக்கோவையிலே ஜூபிலி ஆண்டு என்ற தலைப்பிலே, ஜூபிலி ஆண்டு என்று சொன்னால் என்ன, அதனுடைய என்னும் எவ்வாறான இறைவன் எங்களுக்கு தருகின்றார், இன்றைய காலகட்டத்திலே இந்த ஜூபிலி ஆண்டை முன்னெடுப்பதில் உள்ள சவால்கள் என்பது பற்றி கடந்த வாரம் நாங்கள் சிறப்பான விதத்திலே அறிந்து கொண்டும் அருட்தந்தை தேவராஜன் அடிகளார் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அந்த வகையிலே இன்றைய நாளிலே ஜூபிலியும் இறை வாக்குகளும் என்ற தலைப்பிலே எம்மை நெறிப்படுத்த அருட்தந்தை ஜெகன்குமார் பூஞ்ச அடிகளார் தயாராக இருக்கின்றார். அருட்தந்தை மைக்கேல் ஜெகன்குமார் பூஞ்ச அடிகளார் அமலவரி தியாகிகள் சபையை சேர்ந்தவர். இவர் 2011 ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர். அருட்தந்தையினுடைய பணிகளை நாங்கள் நோக்குகின்ற போது தற்போது யாழ்மறை மாவட்டம் சாட்டி புனித சிந்தாத்திரை மாதா ஆலயத்திலே பங்கு தந்தையாக பணிபுரிந்து வருகின்றார். அத்துடன் யாழ் புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரியிலே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு மற்றும் எபிரேயம், கிரேக்கம் தொடர்பான விவிலிய கற்கைகளிலே விரிவுரையாளராகவும் பணியாற்றுகின்றார். அத்துடன் யாழ் பல்கலைக்கழகத்திலே வருகை விரிவுரையாளராகவும் பணிபுரிந்து வருகின்றார். அத்துடன் புனித ஜோசவாஸ் இறையியல் கல்லூரிகளான யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு போன்ற இடங்களிலும் அருட்தந்தை அவர்கள் பணிபுரிந்து வருகின்றார். அருட்தந்தையினுடைய எழுத்துக்கள், போதனைகள் பல்வேறு இடங்களை இன்றும் சென்றடைந்து வருகின்றன. இதன் மூலமாக தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை அருட்தந்தை அடிகளார் மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றார். ஆகவே இவ்வாறானது ஒரு அருட்தந்தை இன்றைய நாளிலே எங்களோடு இணைந்திருக்கின்றார். ஜூபிலியும் இறை வாக்குகளும் என்ற தலைப்பிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய விசுவாச பாதையிலே நெறிப்படுத்துவதற்காக. ஆகவே அருட்தந்தை ஜெகன்குமார் அடிகளாரை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். ஓகே, ஸோ ஃபாதர் ரான்சன் பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கார். அதெல்லாம் எனக்கு பொருந்துமோ தெரியாது. நான் ஒரு விவிலிய மாணவன். சரி, நாங்க உடனடியா நம்முடைய தலைப்புக்கு போவோம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு படி ஜூபிலியும் இறை வாக்குகளும். இதை பற்றி சிங்கள மொழியில நண்பர் ஆரோஷ் பேசுவார் நாளைக்கு. இதை விட லூக்கா நற்செய்தி, பாப்பரசர்களோட எழுத்துக்கள், இன்னுமாக திருச்சபை பாரம்பரியத்திலிருந்து பலர் பேச இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய தலைப்பு. ஜூபிலி என்றதே ஒரு பெரிய தலைப்பு. நாம இதுல எங்களுக்கு தரப்பட்ட தலைப்புகளுக்குள்ள இதை மட்டுப்படுத்தினாதான் இந்த ஒரு மணித்தியாலத்துல இதை கவர் பண்ணலாம் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நாம இப்ப ஜூபிலி ஆண்டுல இருக்கிறோம். இந்த ஜூபிலி ஆண்டு ஒரு விசேடமான ஆண்டு. ஜூபிலியை பற்றி பல புரிதல்கள் திரு அவைக்குள்ள தரப்பட்டிருக்கு. அந்த வகையில விவிலியத்துல ஜூபிலி என்றா என்ன, இந்த ஜூபிலி கொண்டு வருகிற ஆன்மீகம் என்ன, விவிலியத்துல ஜூபிலிக்கு இருக்கிற பின்புலம் என்ன என்பதை பார்க்கறதுக்கான ஒரு முயற்சியாக நாம் இந்த கருத்தமர்வை எடுக்கலாம். 2025ஆம் ஆண்டு ஒரு ஜூபிலி ஆண்டு. ஜூபிலி என்று சொல்ற இந்த சொல் ஜோபெல் என்கிற ஒரு எபிரேய சொல்லில இருந்து வருது. ஜோபெல் என்றது ஆண் செம்மறி ஆட்டுண்ட கொம்பு.
இந்த கொம்பை பயன்படுத்தி தான் இவர்கள் டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அதாவது கழுவாய் ஆண்டு, பாவ பரிகார ஆண்டை அவர்கள் அறிவித்தார்கள் அல்லது ஆரம்பித்தார்கள். இது ஜொம் கிப்பூர் எனப்படுகின்ற, ஜொம் என்றால் ஆண்டு, கிப்பூர் ஆண்டை குறிப்பதாகவும் இது அமைஞ்சிருக்கு. ஆகவே இந்த ஜூபிலி என்கிறது ஜோபேல் என்ற ஒரு எபிரேய சொல்லிலிருந்து தான் வருது. ஜூபிலி என்றால் ஒரு விசேட ஆண்டு. அதே நேரத்துல ஜோபேல் ஒரு இசைக்கருவியின் பெயர் கூட. இந்த கொம்புகள்ல அவர்கள் எண்ணெயை வைத்தார்கள். இந்த கொம்பை பயன்படுத்தி ஊதித்தான் அவர்கள் அக்காலத்திலே சில விசேட நிகழ்வுகளை அறிவித்தார்கள். நம்முடைய தற்கால இந்த ட்ரம்பட், எக்காலம் கூட விலங்குகளுடைய கொம்பில் இருந்து வந்ததுதான். இந்த ஜூபிலி ஆண்டு சாதாரணமா 49வது பிறகு வர 50வது ஆண்டை குறிக்கும். 7 நிறைவின் அடையாளம், 7 தர 7 49. 50வது அந்த அடுத்த வருகிற ஆண்டு, அதாவது மேலதிக ஆண்டு ஜூபிலி ஆண்டு என அறிவிக்கப்படுகிறது. இந்த ஜூபிலி ஆண்டை பற்றி பழைய ஏற்பாட்டில் லேவியர் புத்தகம் 25வது அதிகாரத்துலதான் மிக தெளிவாக கூறப்பட்டு இருப்பதை நாங்க பார்க்கலாம். இந்த லேவியர் புத்தகத்தின் 25வது அதிகாரத்தை நாங்க கவனமா வாசிச்சால் இந்த ஜூபிலி ஆண்டினுடைய முக்கியத்துவம், அது என்னத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய இறையியல் என்ன, அதனுடைய ஆன்மீகம் என்னதை என்றதை நாங்க பார்த்து கொள்ளலாம். பாருங்க, இந்த லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரத்துல 1வது வசனம், ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ராயல் மக்களிடம் கூற வேண்டியது, நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும் போது நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும். அப்படின்னு சொன்னா 6 ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகள் களை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு. அப்ப 7 7 7 வந்து 49. 50வது வருகிற அந்த விசேட ஆண்டு ஜூபிலி ஆண்டு. நாங்க பார்ப்போம் ஜூபிலி என்றா என்னன்னு பார்ப்போம். இந்த ஜூபிலி ஆண்டுக்கு இன்னொரு பெயர் மீட்பின் ஆண்டு, இயர் ஆஃப் சல்வேஷன், ரிடம்டிவ் இயர். அதாவது தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். சரியா? எப்படி வரும்? 10வது வசனத்தை பாருங்க, 50வது ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது யாரு இந்த நாட்டுல வாழ்வோர்ன்னு சொன்னா, வெறுமனே இஸ்ராயல் மக்கள் அல்ல, அங்க இருக்கிற அந்நியர்கள், அங்க இருக்கிற புறவினத்தவர்கள், ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள். ஏனென்றா யூத மக்களுடைய, இஸ்ராயல் மக்களுடைய ஒரு விசேட அம்சம் அல்லது நம்பிக்கை என்னன்னு சொன்னா, அயலவன் என்று சொன்னா அது இன்னொரு இஸ்ராயலனை தான் குறிக்கும், அது இன்னொரு இஸ்ராயல் ஜூதனத்தை தான் குறிக்கும். அயலவன் என்று சொல்றது எல்லாரையும் குறிக்காது. இது இத்தாலி மொழியில நாங்க விச்சினோ அல்லது ஆங்கிலத்துல நாங்க நேபர் என்று சொல்றோம். அதுதான் ஜேசு ஆண்டவர் அவருடைய காலத்திலே அதை மிகவும் விரிவாக்கி, யார் உன்னுடைய அயலவன் என்ற கருத்து மூலமாக அதை அவர் பெரிதாக்கி, உண்மையா அயலவன் என்கிறவன் சக ஜூதன் மட்டுமல்ல, சக கிறிஸ்தவன் மட்டுமல்ல, நம் கண்ணுக்குள்ளே வருகிறவன், நம் கண்ணுக்குள்ளே வராதவர் எல்லாருமே நம்முடைய அயலவர் என்று மாற்றினார். அதை ஃபாதர் பால் ராபின்சன் லூக்கா நற்செய்தியில இந்த ஜூபிலி ஆண்டை பற்றி சொல்ற நேரம் அவர் நிச்சயமா அவங்களுக்கு சொல்லி தருவார் நினைக்கிறேன். அப்ப இந்த 50வது ஆண்டுல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, பயிரிடக்கூடாது, தானாய் விளைந்ததையும் அறுக்கக்கூடாது, திராட்சை செடியினுடைய கனி சேர்க்கவும் கூடாது. ஏன்னா இந்த ஜூபிலி ஆண்டு அது உங்களுக்கு தூய்மையான ஆண்டு, நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். ஜூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். நாங்களுக்கு வருவோம் பின்னால். அதாவது ஜூபிலி ஆண்டு இஸ் a இயர் ஆஃப் ரெகன்சிலேஷன், இயர் ஆஃப் ஃப்ரீடம். அதாவது இது ஒரு சகிப்புத்தன்மை அல்லது மனம் திரும்புதலின் ஆண்டு, மீட்பின் ஆண்டு, விடுதலையின் ஆண்டு, இரக்கத்தின் ஆண்டு. 3 வகையான ரெக்கன்சிலியேஷன், 3 வகையான மனம் திரும்புதலை இது குறிக்கும். ஒன்று, நான் என்னோட ரெக்கன்சைல் ஆகிறது, மனம் திரும்புறது, என்னோட நான் மன உறவாகி கொள்றது. 2வது, அயலவரோட நான் ஒப்புரவாகி கொள்றது. எல்லாத்துக்கும் மேலால நான் கடவுளோட ஒப்புரவாகி கொள்றது. அயலவரோட ஒப்புரவாகி கொள்றதுக்குள்ளதான் இயற்கையோட நான் ஒப்புரவாக வேண்டும் என்பதை அதை குறிக்கும். ஆகவே இந்த லேவியர் புத்தகத்தின் 25ஆம் அதிகாரத்தை நாங்க ஃபுல்லா வாசிச்சால் இந்த ஜூபிலி ஆண்டின் முக்கியத்துவம், அதன் கட்டளைகள், அதன் ஆன்மீகங்கள் நமக்கு பிடிக்கும். அப்ப இதில் தொடர்ந்து சொல்லப்படுகிறது, கட்டளைப்படி நடங்கள், நியமங்களை கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள், அப்போது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள். ஓகே, அந்த 25ஆவது அதிகாரத்துல மேலும் 23வது வசனத்துல இருந்து 33வது வசனம் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா,
இதுல சொத்துக்கள் மீட்கப்படுதல் என்பதை பற்றி இந்த ஜூபிலி ஆண்டிலே லேவியர் புத்தகம் சொல்றதை கேட்கலாம். அதாவது சொத்துக்கள், நாங்க எங்களோட கடன் சுமை காரணமாக, வீட்டு பழு காரணமாக எங்கள் சொத்துக்களை நாங்க விற்கிறோம், அல்லது அதை அநீதியாக சிலர் பெற்றுக்கொள்கிறார்கள், அல்லது ஏமாற்றி அதை எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த ஜூபிலி ஆண்டு என்ன செய்யுதுன்றா, இந்த அநீதியாக எடுத்துக்கொண்டவரிடம் இருந்து அந்த நிலங்கள் சொத்துக்கள் நமக்கு வருவதை அது உறுதிப்படுத்துகிறது. ஆகவே ஜூபிலி ஆண்டு ஒரு விடுதலை ஆண்டு. கடவுளுடைய பிள்ளைகள் யாரையும் வஞ்சிக்க கூடாது, யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அப்படி அநியாயமாக அவர்கள் அவருடைய சொத்துக்களை பெற்றிருந்தால் இந்த 50வது ஆண்டிலே அவர்கள் அதை திரும்பி கொடுக்க வேண்டும். யாருக்கும் அநீதி நடக்கக்கூடாது என்பதை இந்த ஜூபிலி ஆண்டு உறுதிப்படுத்துவதை நாங்கள் காண்கலாம். மிக அழகான இறை வார்த்தை பாருங்க. இதுல 27வது வசனம், விற்ற ஆண்டிலிருந்து கணக்கிட்டு அதற்கான தொகையை தள்ளி வாங்கினவனுக்கு மீதி தொகையை கொடுத்து மீண்டும் தன் நிலத்திற்கு திரும்பி வருவான். திரும்ப கொடுக்க வாய்ப்பில்லாமல் போனால் ஜூபிலி ஆண்டு மட்டும் அது வாங்கினவனிடையே இருக்கும். ஜூபிலி ஆண்டிலோ அவன் தன் நிலப்புலன்களுக்கு திரும்பி வர அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆகவே ஜூபிலி ஆண்டு ஒரு நம்பிக்கையின் ஆண்டு, ஜூபிலி ஆண்டு நீதியின் ஆண்டு. இப்ப கூட இந்த பிரச்சனை பெருசா இருக்கிற நாங்க பாக்குறோம். நாங்க இப்ப உதாரணமா ஒரு காணிய சின்ன விலைக்கு வாங்குறோம், அதுக்காக நாங்க அந்த காணி வாங்குறதுக்காக இன்னொரு காணியை கொண்டு போய் அடகு வைக்கிறோம், அல்லது எங்களோட வட்டிக்கு பணத்தை வாங்குறோம், அல்லது பணம் தேவைக்கின்றதுக்காக நாங்க எங்களோட காணியை அடகு வைக்கிறோம். ஆனா காலப்போக்குல நாம அவர்களுக்குரிய பணத்தை செலுத்த வார நேரம் நாம அவங்ககிட்ட வாங்கின தொகை 10 மடங்கு 15 மடங்கு 20 மடங்கா பெருகி போயிருக்கிறத நாங்க காண்றோம். அநீதியாக அவர்கள் வட்டி பணத்தை கூட்டி நம்முடைய நிலத்தை அவர்கள் பறித்து கொள்கிறார்கள். இது மிகவும் அநியாயமான ஒரு நிலைமை. இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் உண்மையாக நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் ஜூதர்கள் மட்டுமல்ல, இந்த முழு உலகமே இந்த ஜூபிலி ஆண்டை இவர்கள் நடைமுறைப்படுத்தினால் எங்களுக்கு எல்லாம் முடிவு கட்டப்படும். உண்மையாக இந்த ஜூபிலி ஆண்டு வெறுமனே அதிகாரமுள்ள ஆண்களுக்கான ஆண்டு மட்டுமல்ல. யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறார்கள், யாரெல்லாம் உதவி இல்லாத நிலையில இருந்தார்களோ, முக்கியமாக அந்நியர்கள், புறவினத்தவர்கள், அடிமைகள், ஏழைகள், கைம்பெண்கள், பெண்கள், இவர்களுக்காக நீதி செய்கிற ஒரு ஆண்டாக இந்த ஜூபிலி ஆண்டு இருக்கிறது. அதை நாங்கள் லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். 35வது வசனத்தை பாருங்க. லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 35வது வசனம், உன் சகோதரர்கள் ஏழ்மைப்பட்டு இழைத்து போனால் அவர்களுக்கு உதவு. கட்டளை, உதவலாம் என்று சொல்லல, உதவு. அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும். அவர்களிடமிருந்து வட்டியோ லாபமோ பெற வேண்டாம். உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் சகோதரர்கள் உன்னோடு வாழட்டும். அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கு கொடாதே. உணவை அதிக விலைக்கு விற்காதே. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து உங்கள் கடவுளாய் இருக்கும்படி கானான் நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர். இந்த ஜூபிலி ஆண்டு திருப்பி திருப்பி யூத மக்களுக்கு, இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லி தர்ற செய்தி இதுதான். அதாவது நீங்க மற்றவர்களுக்கு நீதி செய்யணும், இரக்கம் காட்டணும், பரிவுள்ளவர்களா இருக்கணும், அவர்களுடைய எதையும் வஞ்சித்து பறிக்க கூடாது. ஏனென்றால் நீங்கள் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் நீங்க அடிமையா இருந்தீங்க. அடிமையா இருந்த உங்களை நான் மீட்டு கொண்டு வந்தேன். ஆகவே நீங்கள் மீட்பை அனுபவித்தீர்கள், அதே மீட்பை நீங்கள் இப்பொழுது மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். ஆனா இந்த பகுதி எழுதப்பட்ட காலத்தை நாங்க மிக அவதானமா யோசிக்கணும். இந்த பகுதி எழுதப்பட்ட காலம் இவர்கள் பபிலோன்ல அடிமையா இருக்கிற காலம். இந்த ஜூபிலி ஆண்டு இவர்களுக்கு சொல்ற செய்தி என்னன்னா, நீங்க ஒரு கணம் உங்களோட மனசாட்சியை தொட்டு பாருங்க. நீங்க ஏன் அடிமையா இருக்கிறீர்கள்? சுதந்திரமாக இருந்தீர்கள். எகிப்திலிருந்து சுதந்திரமா உங்களை கொண்டு வந்தேன், உங்களுக்கு நாடு கொடுத்தேன், அரசன் கொடுத்தேன், நீங்க கேட்ட எல்லாம் கொடுத்தேன். ஆனா நீங்க என்னை விட்டு தூரம் போனீங்க, நான் எனக்கு விருப்பம் இல்லாத எல்லாவற்றையும் செய்தீங்க, அதால நாட்டை இழந்து இப்ப அடிமையா இருக்கிறீங்க. ஆனா உங்களை நான் திருப்பி கூட்டிட்டு போவேன், பபிலோன்ல இருந்து உங்களை திருப்பி கூட்டிட்டு போவேன். அங்கே போய் நீங்கள் இன்னொரு முறை தவறு செய்யாமல் இருக்க வேண்டும். இதை நாங்க மிக கவனமாக யோசித்தால் இந்த லேவியர் புத்தகம் உண்மையாக இது தொகுக்கப்பட்டது பபிலோனிய அடிமைத்தனத்திலே. அவர்கள் முன்னால் தாங்கள் முன்பு எப்படி சுதந்திரமாக இருந்தார்களோ அந்த சுதந்திரத்தை ஏன் அவர்கள் இழந்தார்கள் என்பதற்கான ஒரு காரணத்தையும் இது சொல்லி தருவதை நாங்கள் கவனிக்கலாம். லேவியர் புத்தகம் வாக்களிக்கப்பட்ட நாட்டில தான் இப்புத்தகமாக தொகுக்கப்பட்டது என்ற முடிவிலிருந்து நாங்க வாசிச்சா இதன் உண்மையான அர்த்தம் நமக்கு புரியாது. ஒரு அடிமையா இருக்கிற காலப்பகுதியில சுதந்திரமா இருக்கிற நிலைமையை நினைச்சு வாசிச்சா இதன் உண்மையான அர்த்தம், இதன் தாற்பயம்
இதனுடைய பாரம்பரியம் அல்லது இதனுடைய கணாகணம் நமக்கு புரியும். இங்க பாருங்க 39வது வசனத்துல, உன் சகோதரர் ஏழ்மைப்பட்டு உனக்கு விலையாகி போனால் அவர்களை அடிமை போல் நடத்த வேண்டாம். அவர் கூலியால் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு தங்கி ஜூபிலி ஆண்டு வரை உன்னிடத்தில் பணியாற்றட்டும். அர்த்தம் என்ன? ஜூபிலி ஆண்டு வந்தா அவர் விட்டுறணும். அவர் இனி உன்னோட சகோதரர், உன்னோட வேலைக்காரர் இல்ல. இதை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பார்க்கலாம். இங்க பாருங்க 45வது வசனத்தை பாருங்க. உங்களிடம் தற்காலிகமாய் தங்குகிற அந்நியர் பிள்ளைகளிலும் உங்கள் நாட்டில் உங்களிடையே பிறந்திருக்கிற அவர்களுடைய இனத்தவரிலும் உங்களுக்கு அடிமைகளை வாங்கி உங்களுக்கு உடைமையாக்கி கொள்ளலாம். 46, அவ் அடிமைகளை உங்களுக்கு பின்னர் உங்கள் பிள்ளைகளுக்கு பிறப்புரிமையாக்கி என்றும் உரிமை கொண்டாடலாம். ஆனால் இங்க பாருங்க, ஆனால் இதான் மிக முக்கியமான வசனம். விவிலியத்துல இந்த ஆனால் என்று சொல்றது மிக முக்கியமான வசனம். ஆனால் இஸ்ராயல் மக்களாகிய உங்கள் சகோதரரை பொறுத்த மட்டில் எவரும் மற்றவரை கொடுமையாய் நடத்த வேண்டாம். இப்ப அந்நியருக்கும் இருக்கு. அந்நியரா தற்காலிகமாய் தங்கி இருப்பவரோ வசதியாக வாழும் போது அவர்களிடம் உன் சகோதரர்கள் ஏழையாகி அவர்களுக்கு அவர்கள் இடத்திற்கு விலையாகி போனால் அவர்கள் மீட்கப்பட வேண்டும். இதை ஜேசு விரிவாக்குவார். அவருடைய காலத்துல அதை விரிவாக்கி உன் சகோதரர்கள் யார்? வெறுமனை ஜூதர்கள் அல்ல, எல்லாரும் உன்னுடைய சகோதரர்கள் என்ற அவருடைய அந்த இறையாட்சி விழுமியத்தை அவர் பெருசாக்குவார். ஆனா அந்த லேவியர் புத்தகம் எழுதப்பட்ட காலத்துல சகோதரர்கள் என்று சொல்வது இன்னொரு ஜூதனர், இன்னொரு இஸ்ராயல் என குறிக்குது. நாம இதை இந்த காலத்திலிருந்து பார்த்து அதை புலியான கண்ணோட்டத்துல நோக்க கூடாது. கிறிஸ்துவுக்கு முதல் நாம் இதை எடுத்தா, கிறிஸ்துவுக்கு முதல் ஒரு எப்படியும் ஒரு 500 வருஷம் என்று நாங்க எடுத்தா, இன்றைக்கு 2000 வருஷம், 2500 வருஷத்துக்கு முன்னுக்கு இறைவார்த்தை எவ்வளவு மனித உரிமைகளை மதிக்கிற விழுமியத்தை கொண்டிருக்கிறது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இக்காலத்தில இருந்து இதை நாங்க நோக்குவோம் என்று சொன்னா இது நமக்கு கவலை அளிப்பதாக இருக்கும். நாம் அப்படி அதை நோக்க கூடாது. இந்த மனித உரிமைகளோட புறப்படமே இந்த லேவியர் புத்தகம் தான். நீங்க இதை வாசிச்சு பாருங்க, பிறகு உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம். இந்த லேவியர் புத்தகத்தின் 25வது அதிகாரம் சக மனிதர்கள், இயற்கை, விலங்கு, கூட இருக்கிற அந்நியர்கள், ஏழைகள், கைம்பெண்கள், விதவைகள், வந்து தங்கி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் உரிமையை கொடுக்கிற ஒரு ஆன்மீகத்தை ஜூபிலி ஆண்டு கொடுப்பதை நாங்க பார்க்கலாம். ரைட். இந்த ஜூபிலி ஆண்டு என்னன்னு சொன்னா, இந்த ஜூபிலி ஆண்டு கடவுளோடும் அயலவரோடும் உறவை ஏற்படுத்துகிற ஒரு ஆண்டு என்பதை பழைய ஏற்பாடு மிக தெளிவாக காட்டுகிறது. இதுல நாங்க கடனை மன்னிக்கணும், தவறாக பெற்ற நிலங்களை உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேணும். அடுத்ததா நாங்க பயன்படுத்துற நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். ஒரே நிலத்துல விதைச்சு அதை அறுவடை செய்து நாங்க அதை நிலத்தை சுரண்டி அல்லது நிலத்தை நாங்க அபியூஸ் பண்ணி நாங்க நிலத்தை பரன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக கூடாது. அதை ஒரு தரிசு நிலைக்கு நாங்க கொண்டு போக கூடாது. நிலத்துக்கும் உரிமை கொடுக்குது இந்த ஜூபிலி ஆண்டு. எசாயா 61ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்துல இந்த ஜூபிலி ஆண்டு அருள் தரும் ஆண்டு என அறியப்படுகிறது. இதைத்தான் லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18-19 இயேசு ஆண்டவர் கபர்நாகும் சிவக்கூடத்துக்குள்ள போய் அவர் ஏட்டுச்சுருளை எடுத்து வாசித்து இந்த அருள் தரும் ஆண்டை பற்றி அவர் பேசுவார். அதை பற்றி உங்களுக்கு ஃபாதர் பால் ராபின்சன் மிக அழகாக விளங்கப்படுத்துவார். அவர் ஒரு பெரிய விவிலிய வல்லுனர், வித்வான். அவர் உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கப்படுத்துவார். நாங்க பழைய ஏற்பாட்டிலே எங்களுடைய புலன்களை செலுத்திக் கொள்வோம். இதுதான் அந்த 61ஆம் அதிகார எசாயா 61:1-2. இதை பாருங்க. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழி வாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும். தொடர்ந்து போகும். இதுல நீங்க ஒன்றை கவனிக்கணும். என்னன்னு சொன்னா, இந்த ஆண்டவருடைய ஆவி எனக்கு இருக்கு, எனக்கு அது அருள் பொழிவு அவர் ஆவி மூலமா செய்திருக்கிறார். ஏனென்றா, முதலாவது ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க, உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்த, சிறைப்பட்டோருக்கு விடுதலை செய்து விடுதலையை சொல்ல, கட்டுண்டோருக்கு விடுவை தெரிவிக்க அவர் என்னை அனுப்பினார். இதுக்கு ஈக்குவலா 2வது வசனம், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்க. ஆகவே இந்த அருள் தரும் ஆண்டினை முழங்கினா அது ஒடுக்கப்பட்டவருக்கு நற்செய்தி அறிவிக்கும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தும், சிறைப்பட்டவருக்கு விடுதலையை பறைசாற்றும், கட்டுண்டோருக்கு விடுதலையை தரும். அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கிறது இப்படியான
ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த அருள் தரும் ஆண்டினை குறிக்க எபிரேய மொழி ஷெனாத் லக்ஸோன் என்ற எபிரேய 2 சொற்களை பயன்படுத்துகிறது. லிக்ரோ ஷெனாத் ரட்சோன் லாதோனாய் வயோம் நஹாம் லே எலோகேனு லே நஹெம் போல் அவ்லிம். இப்படி எபிரேய மொழியில் அது எழுதப்பட்டிருக்கு. இதுதான் அந்த அருள் தரும் ஆண்டினை குறிக்கிற சொல், செனாத் ரசோன். இன்னொரு நாள்ல திருத்தந்தையுடைய கடிதங்கள் அவருடைய படிப்பினைகள்ல இருந்தும் இந்த ஜூபிலி ஆண்டை பற்றி உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு அதுக்கும் ஒரு நாளை நம்முடைய கிளரிஷன் மிஷனரிஸ் ஒதுக்கி இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு இந்த திருத்தந்தையுடைய கடிதங்கள்ல வரலாற்றுல இருந்து சொல்லி தருவார்கள். சோட்டா இந்த ஜூபிலி ஆண்டுல தான் 8வது பொனிபஸ் திருத்தந்தையால அது ஆரம்பிக்கப்படுது. ஆரம்பத்துல 100 வருஷமா இருக்கு. பிறகு 1343 ஆண்டு 6ஆம் கிளமெண்ட் அதை 50வது வருஷமா மாத்தி இருக்கிறார். 1470 2ஆம் பவுல் அதை 25ஆம் ஆண்டா மாத்தி இருக்கிறார். விசேட ஜூபிலி ஆண்டுகளையும் 11ஆம் 14 1933ஆம் ஆண்டு 1900 மீட்பின் ஆண்டின் நினைவாக கொண்டாடினார். பிறகு தற்காலத்துல 2015ஆம் ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டை அவர் கொண்டாடினார். ரைட். இந்த ஜூபிலி ஆண்டு நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிற சில பண்புகளை பார்த்துட்டு நாங்க திருப்பி பழைய ஏற்பாட்டு இறையியலுக்குள்ள பழைய ஏற்பாட்டு இறைவாக்குள்ள போவோம். முதலாவது, ஜூபிலி ஆண்டு நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது ஒரு திருப்பயணத்தை. அதாவது ஒருவர் தன்னுடைய எல்லையில இருந்து அந்த எல்லையை கடந்து இன்னொரு எல்லைக்குள்ள போறார். அந்த எல்லை புனிதமான எல்லை என்பதை விட போற ஆள் புனிதமான ஆள். அவருடைய அந்த பயணம் அவரை புனிதமாக்குது ஜூபிலி ஆண்டுல. அது தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல ஆபிரகாமுக்கு சொல்லப்படுது. அதாவது உன் நாட்டை விட்டும் உன் குலத்தை விட்டும் உன் கோத்திரத்தை விட்டும் உன் தந்தையின் வீட்டை விட்டும் நான் உனக்கு காட்டும் நாட்டிற்கு செல். ஜூபிலி ஆண்டுல அந்த அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. அதாவது ஜூபிலி ஆண்டுல புனித கதவு ஹோலி டோர் முக்கியத்துவம் பெறுறதை நாங்க பார்க்கலாம். இந்த ஜூபிலி ஆண்டுல ஒப்புரவு முக்கியத்துவம் பெறுறதை நாங்க பார்க்கலாம். இந்த ஜூபிலி ஆண்டுல செபம் மிக முக்கியமான இடத்தை பிடிப்பதை நாங்க காணலாம். இந்த ஜூபிலி ஆண்டுல திரு வழிபாடு வெறுமனை பக்தி முயற்சிகளாக இருக்காம திரு வழிபாடு உண்மையான பலி முக்கியத்துவம் பெறுவதை நாங்க பார்க்கலாம். இந்த ஜூபிலி ஆண்டுல நம்முடைய நம்பிக்கையை உண்மையாக அறிக்கையிடுவோம். நம்ம நம்பிக்கையை நாங்க சரியாக புரிந்து கொள்வதை நாங்க இதுல அவதானிக்கலாம். இறுதியாக இந்த ஜூபிலி ஆண்டுல பரிபூரண பலன்கள் நமக்கு கிடைப்பதை நாங்க பார்க்கலாம். இது திருத்தந்தை அவர்கள் நம்முடைய தாய் திருத்தவை நமக்கு தருகிற செய்தி இந்த ஜூபிலி ஆண்டுல. ரைட், சரி, நான் திருப்பி வரேன் பழைய ஏற்பாட்டுக்கு. ஜூபிலி ஆண்டு என்று சொன்னா என்ன? ஜூபிலி ஆண்டு என்று சொன்னா அது ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டு. அதுதான் பழைய ஏற்பாட்டுல மிக தெளிவா இருக்கு. லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரம் தான் அதனுடைய டெக்ஸ்ட். அதான் அதனுடைய ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன்ல இருந்துதான் நாங்க மற்றது எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது விடுதலை கொடுக்கிறான். எப்படியான விடுதலை? ஒருத்தனுக்கு தன்னிட்ட இருந்து விடுதலை, ஒருத்தனுக்கு அயலவே விடுதலையை அவர் தனக்கு கொடுக்கணும், அயலவருக்கு கொடுக்கணும், இயற்கைக்கு கொடுக்கணும். இப்ப நம்மட ஜூபிலி கொண்டாட்டங்களை நாங்க இந்த காலத்துல எடுத்து பார்த்தா நம்மட ஜூபிலி கொண்டாட்டங்கள் நமக்கு விடுதலை தாரது இல்லை. ஜூபிலி கொண்டாட்டங்கள் நமக்கு சுமையைத்தான் கூட்டுது. உதாரணமா முக்கியமாக இந்த ரிலிஜியஸ் மட்டில, குருக்கள் மட்டில, அல்லாட்டி பொதுநிலையினர் மட்டில நாங்க ஜூபிலி வைக்கிறதுக்காக கடன் வாங்குறோம். ஆனா ஆக்சுவலா உண்மையா இதனுடைய கருத்தை என்னன்னு சொன்னா, ஜூபிலி கொண்டாடுறதுக்கு நம்மளுடைய கடன்கள்ல இருந்து விடுதலை பெறணும். ஆனா நாங்க ஜூபிலி கொண்டாடுறதுக்கு ஏற்கனவே எங்களுக்கு ஒரு 10 லட்சம் கடன்டா, எங்களோட சில்வர் ஜூபிலியை கொண்டாடுறதுக்கு இன்னொரு 10 லட்சம் கடனை வாங்கி ஜூபிலி முடிஞ்ச பிறகு 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் கடனோட வாழ்றோம். அல்லது நமக்குரியவர்கள் நம்முடைய பெற்றோரை நம்முடைய ஜூபிலிக்காக அவர்களை கடனாளிகளாக மாற்றுகிறோம். அது ஜூபிலி இல்லை. ஜூபிலி என்கிறது விடுதலை கொடுக்கிற ஆண்டு. அது அருளின் காலம், அது இரக்கத்தின் ஆண்டு, மன்னிப்பின் ஆண்டு, அது ஒப்புரவின் ஆண்டு. இந்த ஜூபிலியின் ஆன்மீகத்தை நாங்க பழைய ஏற்பாட்டுல மிக சரியாக புரிஞ்சு கொள்வோம் என்று சொன்னா, நாங்க எங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் எங்களை மன்னிக்க வேணும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த ஜூபிலி ஆண்டுல பழைய ஏற்பாட்டின் பின்புலத்துல வச்சு, இறைவாக்குகளின் பின்புலத்துல வச்சு பார்க்க நேரம் நாங்க கடன் கொடுத்தாக்களே நாங்க மன்னிக்கணும். அதுக்கு நாங்க ஆயத்தமா? அது அவ்வளவு ஈஸியா இருக்காது. இந்த 25வது அதிகாரம், லேவியர் புத்தகத்தின் 25வது அதிகாரம் இன்னும் பல
புத்தகங்கள்ல துவக்கப்பட்டிருக்கிறத அதோட தொடர்புபட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த இணைச்சட்ட புத்தகத்துல 15வது அதிகாரம். இணைச்சட்ட புத்தகத்தின் 15ஆம் அதிகாரம் 7வது ஆண்டை பற்றி பேசுது. இந்த 7வது ஆண்டு தான் 49வது ஆண்டு. இந்த 7வது ஆண்டு ஆண்டவருடைய ஆண்டு, ஓய்வு ஆண்டு. சோ அது இப்படி சொல்லுது, 7ஆம் ஆண்டின் முடிவில் நீ விடுதலை அளிப்பாய். உனக்கு விடுதலை வேணுமா, நீ விடுதலை கொடுக்கணும். விடுதலையின் விவரம் இதுவே. ஒருவன் தனக்கு அடுத்திருப்பவனுக்கு கொடுத்த கடனிலிருந்து அவனை விடுதலை செய்யட்டும். Will it be easy? Very difficult. நாங்க ஏன் வட்டிக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம்? கிறிஸ்டியன்ஸ், கேத்தலிக்ஸ் வட்டிக்கு கொடுக்க கூடாது, இது திருச்சபையுடைய சட்டம். ஆனா அதிகமானவர்களுக்கு தெரியாது, அல்லது தெரியாது போல நடிக்கிறார்கள். ஏன்? வட்டிக்கு கொடுத்தால் நாங்கள் தொடர்ந்து அவர்களை கடனாளிகளாக மாற்றுகிறோம். நாங்க ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்கிறது அவரை மீட்கிறதுக்கு ஒழிய அவரை தொடர்ந்து கீழே வைக்கிறதுக்கு இல்லை. வட்டிக்கு கொடுத்தா அந்த கடனாளி மகா கடனாளியாக மாறுவார். இதெல்லாம் சம்பந்தப்பட்டதுதான். விடுதலை செய்யட்டும், அது ஆண்டவருக்கென குறிக்கப்பட்ட விடுதலையா ஆண்டாக இருக்கிறபடியால் தனக்கு அடுத்திருப்பவனுக்கோ தன் சகோதரனுக்கோ கொடுத்த கடனை தண்டல் செய்ய வேண்டாம். அடுத்த பாருங்க 3வது வசனத்தை, வேற்றினத்தாரின் கடனை நீ தண்டலாம், ஆனால் உன் சகோதரன் பட்ட கடனிலிருந்து விடுதலை கொடு. இது வெரி லிமிட்டட் டெக்ஸ்ட். உண்மையாக இது மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பகுதி தான். ஆனா நாங்க இணைச்சட்டமோ லேவியர் புத்தகமோ பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டின் ஒளியில பார்க்கணும். இந்த புதிய ஏற்பாடு இதுல இருந்து மாறுபட்டது அல்ல, இதன் நிறைவு. இதுக்கு எதிராக ஒன்னே சொல்ல இல்லை, மாறாக இந்த அடுத்திருப்பவன் உன் சகோதரன், உன் சக ஜூதன் யார்? அவர் எல்லாரும் சக ஜூதன், எல்லாரும் சக கிறிஸ்தவன். யார் உன் சகோதரன்? எல்லாரும் உன் சகோதரன். அவங்க எல்லாரோட கடனையும் நீ மன்னிக்க வேணும். அது நான் லூக்கா நட்சத்திரத்துல உங்களுக்கு இந்த கருத்தரங்களை அதை பற்றி அலசி ஆராய்வார்கள் என்ன நினைக்கிறேன். இங்க பாருங்க 4வது வசனம், உன்னிடம் வறியவர் இல்லாது இருக்கட்டும். ஜூபிலி ஆண்டு அதைத்தான் உறுதிப்படுத்துது. இறைவாக்கு ஒளியில லேவியர், இணைச்சட்டம் நாங்க பார்ப்போம், இன்னும் இதுல பார்ப்போம், ஜெரமியா பார்ப்போம், நெகேமியா பார்ப்போம். எதை பார்த்தாலும் இந்த ஒளியில பார்த்தா, அதாவது வறியவர் இல்லாமல் இருக்கட்டும். இந்த நாட்டுல இன்றைக்கு எக்கச்சக்கமான வறியவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டின் பெரும்பான்மையானவர்கள் வறியவர்கள், இந்த உலகின் பெரும்பான்மையானவர்களும் வறியவர்கள். இந்த உலகில சொத்துக்கள் முழுவதும் 95% சொத்துக்கள் 5% மக்களிடம் இருக்கிறது. ஆனால் 95% மக்களுக்கு 5% உலகின் சொத்துக்கள் தான் இருக்கிறது. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை தான் படைச்சார். அவர் அமெரிக்காவையும் இலங்கையும் இந்தியாவையும் படைக்கல. அவர் எல்லாருக்கும் போதுமானதை படைத்தார். நாங்க தான் நாட்டை உருவாக்கி, எல்லைகளை உருவாக்கி, மொழிகளை உருவாக்கி, நாங்கள் பணக்காரர்களை பணக்காரர்களாக உயர்த்தி கொண்டே போகிறோம், ஏழைகளை ஏழைகளாக உயர்த்தி தாழ்த்தி கொண்டே போகிறோம். ஆப்பிரிக்காவில் சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு என்றது பிரச்சனை. ஆனா அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்ல எதை சாப்பிடுறது தெரிவு ஒரு பிரச்சனையா இருக்கு. ஓகே, இது இப்படி இருக்கிற நேரம் இதுதான் எங்களுடைய பிரச்சனைக்கு காரணம். உண்மையாக பகிரப்படாமை, மன்னிக்காமை, கடன்களை தள்ளுபடி செய்யாமை போன்றவைதான் வறுமை இந்த உலகத்துல தலைவிரிச்சு ஆடுறதுக்கு காரணம். உலகத்துல வறுமை தலைவிரிச்சு ஆடுறதுல இருந்து இந்த உலகத்தை மீட்கணும்டா எல்லாரும் ஜூபிலி ஆண்டின் ஆன்மீகத்தை உண்மையாக கொண்டாடினா இந்த உலகத்துல வறுமை இருக்காது, தலைவிரிச்சு ஆடாது, ஒரு நாளும் தலைவிரிச்சு ஆடாது. நாங்க ஜூபிலி ஆண்டை சரியா அதன் பின்புலத்துல லேவியர் புத்தகம், இணைச்சட்ட புத்தகம், பழைய ஏற்பாட்டின் ஒளியில நாங்கள் ஜூபிலி ஆண்டை கொண்டாடுவோம் என்று சொன்னா இந்த பிரச்சனை வராது. இங்க பாருங்க, இந்த இணைச்சட்ட நூல் நான் சொன்ன இந்த அதிகாரம், இணைச்சட்டம் 15ஆம் அதிகாரத்தின் அடுத்த 12வது வசனத்தை பாருங்க. அடிமைகளை நடத்தும் முறை, அந்த நாள்ல அடிமை வியாபாரம் தலை தூக்கி இருந்ததை நாங்க கவனிக்கலாம். நாங்க இத பின்புலம் இல்லாம பேசி என்ன விவிலியம் அடிமைத்தனத்தை ஆதரிக்குது, அப்படி இல்லை. விவிலியம் அடிமைத்தனத்தை ஆதரிக்கல, அடிமைத்தனத்துக்கு எதிராக பேசுறதே விவிலியம் தான். ஆனா அந்த நாள்ல அது ஒரு சாதாரண வியாபாரமா இருந்த நேரத்துல அடிமை வியாபாரத்துக்கு எதிரான பேச்சை தொடங்கியதே இந்த இறை வார்த்தை தான். உன் இனத்து ஒரு எபிரேயலோ உன்னிடம் அடிமையாய் விலைப்பட்டிருந்தால் 6 ஆண்டுகள் அவர்கள் உனக்கு பணிபுரியட்டும், 7ஆம் ஆண்டில் உன்னிடம் இருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பி விடு. இதைத்தான் பிறகு ஜேசு ஆண்டவர், யார் இந்த எபிரேயன்? எல்லாரும், யாரும் உனக்கு அடிமையா இருக்க கூடாது, அவர்களை விடுதலை செய்து அனுப்பு. ஏன்னு சொன்னா நீ அடிமையா இருந்தால் கடவுள் உனக்கு விடுதலை கொடுத்தார். அனுப்புற நேரம் வெறுங்கையா அனுப்பாத. இங்க பாருங்க 13வது வசனம், விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பும் போது வெறுங்கையா அனுப்பாத,
கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளபடி உன் நாட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் திராட்சை ஆலையிலும் இருந்து தாராளமாக அவனுக்கு கொடுத்து அனுப்பும். நம்ம வீட்டுல வேலை செய்யறவர்களுக்கு நாங்க அவருடைய பிறந்த நாளுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டோம், அவங்களுக்கு முக்கியமான நாளுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டோம், பேசின கூலியை மட்டும்தான் நாங்க கொடுப்போம். அப்படி இல்லை, அவர் நம்முடைய சகோதரர். இன்றைக்கு அவர் வறுமையில இருக்கிறார், நாளைக்கு நான் வறுமையில இருக்கலாம், நாளைக்கு என்னோட பிள்ளைகள் வறுமையில இருக்கலாம். என்னட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் என்னுடையது இல்லை, அது கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அது மற்றவருக்கும் சொந்தம். எனக்கு மேலதிகமா இருக்கிறதெல்லாம் அது மற்றவருட. ஆகவே கொடுக்கிற நேரம் தாராளமா கொடு. 15வது வசனம் திருப்பி திருப்பி நமக்கு சொல்லி தர்ற செய்தி இதுதான். எகிப்து நாட்டில் நீ அடிமையா இருந்தா என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரை உன்னை மீட்டார் என்பதையும் நினைவில் கொள். இந்த எகிப்து நாடுன்றது வெறுமனே மிஸ்ராயிம் என்கின்ற எகிப்தை குறிக்காது, அது எல்லா அடிமைத்தனத்தையும் குறிக்கும். அது உல அடிமைத்தனம், உடல் அடிமைத்தனம், பொருளாதார அடிமைத்தனம், கல்வி அடிமைத்தனம், குடும்ப பிரச்சனை அடிமைத்தனம், எல்லாத்துல இருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ மற்றவருக்கு கொடு. மிக அழகா இருக்கு, அழகான வார்த்தைகள். சரி, இப்படி நாங்க பார்த்தோம். லேவியர் புத்தகத்துல இருக்கிறது, விடுதலை பயணத்துல இருக்கு, இணைச்சட்டத்துல இருக்கிறத நாங்க பார்த்தோம். லேவியர் புத்தகம் இணைச்சட்டம் 15ல பார்த்தோம். இதன் தொடர்பு இதோட சம்பந்தப்பட்டு இன்னும் பல புத்தகங்கள்ல இருக்கிறத நாங்க காணலாம். உதாரணமா விடுதலை பயணம் 21:2-4 வசனம், பிறகு 23ஆம் அதிகாரம் 10-12 இருக்கிறத பார்க்கலாம். லேவியர் 27ஆம் அதிகாரம் 16-25 இந்த ஜூபிலி ஆண்டை பற்றி, விடுதலையின் ஆண்டை பற்றி, அருள்தரம் ஆண்டை பற்றி இன்னும் அதிசயமா இருக்கிறத நாங்க பார்க்கலாம். 27:16-25 பாருங்க. ஒருவர் தன் குடும்ப நிலத்தின் பகுதியை நேர்ந்து கொண்டால் அதன் மதிப்பு விதைப்பாட்டிற்கேற்ப இருக்க வேண்டும். இதை வாசிச்சு புரிஞ்சு கொள்ளலாம். அதாவது அநீதியா நடக்க வேணாம், நீதியா நீங்க நடங்க. 14வது வசனத்தை பார்ப்போம். ஜூபிலி ஆண்டில் தம் வயலை நேர்ச்சை செய்தால் நீ மதிக்கிறபடியே அதன் மதிப்பு இருக்கும். ஜூபிலி ஆண்டு அதுக்கென்று சில சட்டங்களை கொண்டிருக்கு. ஜூபிலி ஆண்டுக்கு பின்னர் அதை நேர்ந்து கொண்டால் அடுத்த ஜூபிலி ஆண்டு வரை எஞ்சியுள்ள ஆண்டுகளுக்கு ஏற்ப அதன் மதிப்பு குருவினால் கணக்கிடப்பட்டு அதன் உண்மை மதிப்பில் இருந்து குறைக்கப்படும். இதெல்லாம் என்னத்தை குறிக்கின்ற கடனை குறை. உனக்குள்ள அடிமையா இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடு, நீ அடிமையா போகாத, யாரையும் அடிமைப்படுத்தாத. இதை நாங்கள் லேவியர் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தில் உள்ள பகுதியை பார்க்கலாம். இன்னுமாக எண்ணிக்கை புத்தகம் 36வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா மீட்பின் ஆண்டு என்ற ஒரு கருப்பொருளை அது முன்னிலைப்படுத்துறதை நாங்க பார்க்கலாம். மீட்பின் ஆண்டு வரும்போது அவர்கள் உரிமை சொத்து அவர்களுக்குரிய குலத்தின் உரிமை சொத்தோடு சேர்க்கப்படும். இவ்வாறு அவர்களின் உரிமை சொத்து எங்கள் மூதாதையரின் உரிமை சொத்திலிருந்து குறைய நேரிடும். இங்க மீட்பின் ஆண்டு என்ற ஒரு கருப்பொருளை இங்க கொண்டு வருகிறார். எசேக்கியேல் புத்தகம் 46வது அதிகாரம் 16-18 வசனத்துல விடுதலையின் ஆண்டு. இத நீங்க பின்புலத்தை பார்க்கணும். இந்த எசேக்கியேல் புத்தகத்துல அடிமையா இருந்த மக்கள் விடுதலை, தங்களுடைய சகோதரங்களுக்கு விடுதலை கொடுக்காம அவங்க திருப்பி அவங்கள அடிமைப்படுத்துறாங்க. அப்ப அவர் திருப்பி அதைத்தான் ஞாபகப்படுத்துறார் கடவுள். விடுதலை ஆண்டு, ஜூபிலி ஆண்டு ஒரு விடுதலையின் ஆண்டு. நீங்க எல்லாம் அடிமையா இருந்து உங்கள் விடுதலை பெற்றீங்க, பாவம் செய்து திருப்பி பபிலோன்ல அடிமையா இருக்கிறீங்க, நீங்க திரும்பி வருவீங்க, யாரையும் அடிமைப்படுத்த வேண்டாம். இத வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னுமாக எசாயா புத்தகம் 37ஆம் அதிகாரம் 30வது வசனம் இப்படி சொல்லுகிற, இதுவே உனக்கு அடையாளம், தானாய் விழுந்து முளைப்பதை இந்த ஆண்டும் அதிலிருந்து வளர்வதை 2ஆம் ஆண்டும் உண்பாய், 3ஆம் ஆண்டோ விதைத்து அறுவடை செய்வாய், திராட்சை செடி நட்டு அதன் கனிகளை உண்பாய். இந்த ஆண்டு என்று வருகிற பொழுதெல்லாம் அது ஜூபிலி ஆண்டை இந்த இடங்கள்ல குறிக்கிறத நீங்க பார்க்கலாம். அது 2ஆம் அரசர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலையும் அது இதுதான் திருப்பி சொல்லப்படும். அடுத்ததாக எரேமியா புத்தகம் 34வது அதிகாரம் 8-22 வரிகளை பார்த்தா விடுதலை பெற்ற அடிமைகளை பற்றி எரேமியா பேசுவதை நாங்க பார்க்கலாம். இதை நீங்க வாசிச்சு பாருங்க. நான் இதை PDF மாத்தி ஃபாதர் ரோன்சனுக்கு அல்லது ஃபாதர் ரொனால்டுக்கு போட்டு விடுறேன். அது அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுல இருந்து நீங்க மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இந்த இவ்வளவு நேரம் நாம பேசினதை சமரைஸ் பண்றேன். என்னன்னு சொன்னா, ஜூபிலி என்கிறது ஒரு ஆன்மீகம். அது வெறுமனே ஒரு ஆண்டு இல்லை, அது ஒரு ஆன்மீகம். இந்த ஜூபிலி ஒருவருக்கு விடுதலை கொடுக்கிறது. 3 வகையான விடுதலை கொடுக்கிறது. ஒருவருக்கு தன்னிடம் இருந்து விடுதலை கொடுக்கிறது,
அயலவரிடமிருந்து விடுதலை கொடுக்கிறது, இயற்கையிடமிருந்து விடுதலை கொடுக்கிறது. அதை இந்த ஜூபிலி ஆண்டில அவர் மற்றவரோட பகிரணும். அவர் தனக்கு விடுதலை கொடுக்கணும், அயலவருக்கு விடுதலை கொடுக்கணும், இயற்கைக்கு விடுதலை கொடுக்கணும். அடுத்ததா இந்த ஜூபிலி இந்த ஜூபிலி ஆண்டுல அவர் அந்த விடுதலையை அனுபவிக்கணும். அதுக்குதான் ஜூபிலி ஆண்டு வருது. ஜோபேல் என்ற அந்த ஆட்டின் கொம்புல இருந்து அதை ஊதி அருள் தரும் ஆண்ட விடுதலையின் ஆண்டு அவர்கள் அறிவிக்கிற நேரம் எழுப்புகிற அந்த ஒளி அவர்களுக்கு விடுதலை உணர்வை கொடுக்கணும். ஆனா துரதிர்ஷ்டவசமா இன்றைக்கு ஜூபிலி கொண்டாட்டங்கள் எல்லாம் களியாட்டங்களாகவும், ஜூபிலி கொண்டாட்டங்கள் எல்லாம் கடவுள்ல இருந்து தூரத்துல நடைபெறுகிற ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி போல தோன்றுகின்ற ஒரு சடங்காக இருப்பது மிக மிக துரதிர்ஷ்டவசமானது. பழைய ஏற்பாட்டுல ஜூபிலி செலிப்ரேஷன் இட்ஸ் அன் ஆக்ட், அது ஒரு செயல், அது ஒரு இரக்க செயல், அது உண்மையா ஒருத்தருக்கு விடுதலையை கொண்டு வந்தது. இந்த ஜூபிலி ஆண்டு நமக்கு விடுதலையை தருதா, இல்லாட்டி ஜூபிலி ஆண்டு தொடர்ந்து நம்ம அடிமையாகி நம்மளை கடன்காரனா மாற்றுதா என்றது அவர் தனிப்பட்ட சிந்தனைக்கு அதை விடுவோம். அவர் மனசாட்சியை தொட்டு கேட்கணும். ஜூபிலி கொண்டாடுறவர் விடுதலை பெறணும், ஜூபிலி கொண்டாடுறவர் மற்றவருக்கு விடுதலை கட்டாயமா கொடுக்கணும். தேங்க்யூ ஃபாதர் ஜெகன். சிறப்பான முறையில நீங்கள் ஜூபிலி முறை வாக்குகளும் என்ற தலைப்பிலே அழகாக விளங்கப்படுத்தி இருந்தீர்கள். உண்மையிலேயே இந்த மனித உரிமைகளின் புறப்படமாக இந்த ஜூபிலி ஆண்டு அந்த தேவிய புத்தகத்திலே எவ்வாறு மனித உரிமைகள் மதிக்கப்பட்டிருக்கின்றன, ஏழைகள், அடிமைகள், விதவைகள், இந்த விலங்குகள் கூட எவ்வாறு மதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை மிகவும் தெளிவான முறையிலே எடுத்துரைத்திருந்தீர்கள். அதே வேளையிலே திருச்சபையினுடைய வரலாற்றிலே இந்த திருத்தந்தையர்கள் எவ்வாறு இந்த ஜூபிலி ஆண்டை அணுகியிருந்தார்கள் என்பதையும் மிகவும் குறிப்பாக குறுகிய விதத்திலே சொல்லியிருந்தீர்கள். அடுத்தது ஜூபிலி ஆண்டு எவ்வாறான எதிர்பார்ப்பை எங்களிடமிருந்து எதிர்பார்த்து இருக்கின்றது. நாங்கள் பயணிகள் எதிர்நோக்கிய திருப்பயணிகளாக இருக்கின்றோம். கூடுதல் கதவு கொடுக்கப்படுகிறது. ஒப்புரவு, செபம், திருவழிபாடு, நம்பிக்கையினை சரியாக அறிக்கையிடுதல், பரிபூரண பலன்கள், இன்னும் இன்றைய சவால்கள். இந்த ஜூபிலி ஆண்டு பயணிக்கின்ற எங்களுக்கு இந்த பகிராமை, மன்னிக்கப்படாமை, கடன்களை தள்ளுபடி செய்யாமை போன்ற சவால்கள் இன்று எங்கள் மத்தியிலே இருப்பதை மிகவும் தெளிவாக எடுத்துரைத்திருந்தீர்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபாதர். இந்த ஜூபிலி என்றதுக்கான சரியான தமிழ் அர்த்தம் இருக்குதா? நிறைய அர்த்தம் தானே. இல்ல, சரியான தமிழ் சொல் இருக்கா? விடுதலையின் ஆண்டு என்று சொல்லலாம் நினைக்கிறேன். தனிச்சு அப்படி சொல்லணும் அப்படி இல்லை, ஜூபிலி ஆண்டு இல்லை தனியான இதுவரைக்கும் இல்லை. அதுக்கு நிறைய அருள் தரும் ஆண்டு, விடுதலை ஆண்டு, இரக்கத்தின் ஆண்டு என்று நாங்க சொல்றோம். இது உண்மையா ஜோபேல் என்ற சொல்லில இருந்து வாரப்படியால அந்த ஜூபிலி என்ற அந்த ஆங்கில சொல்லை நாங்க தமிழ் லோன் வேர்டா எடுத்து பயன்படுத்துறோம். நாம இதுக்கு இவ்வளவுதான் வசனத்தை கண்டுபிடிச்சாலும் இது எபிரேய சிந்தனையில இருந்து வர்றதால அந்த ஜூபிலி என்ற ஆண்டு மிக பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒப்பீனியன் மட்டும்தான். ஒருவேளை நம்முடைய தமிழ் உலகம் அதற்கான சொல்ல கண்டுபிடிக்கலாம். ஏற்கனவே விவிலியத்துல பல சொற்கள் பயன்படுத்தப்படுது. விடுதலை ஆண்டு, அருள்தரம் ஆண்டு, மீட்பின் ஆண்டு என்று பயன்படுத்தப்படுறதை நாங்க பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நேரடியா ஜூபிலி ஆண்டுக்கு சமனா ஒரு சொல்லு இன்னும் இல்லை. உண்மையிலேண்டா ஜூபிலி ஆண்டுடைய அந்த யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை யூதர்கள், கிறிஸ்தவர்கள் கடைப்பிடிக்கிறத விட உண்மையிலே இஸ்லாமியர்கள் தான் அந்த சட்டத்தை உண்மையில கடைப்பிடிக்கிறாங்க. அது உண்மையிலே அப்படி அதை சொல்ற சரியா? அது சரிதான், நீங்க சொல்ற சரி. ஏண்டா அவர்கள் அவருடைய சகோதரர்களை அடிமைப்படுத்த மாட்டாங்க. அப்படி அவங்க அடிமையா தனத்துக்குள்ள இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பள்ளிவாசல் சேர்ந்து அவங்களுக்கு அந்த உதவியை செய்து அந்த அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாங்க. ஏழை அவங்களோட பகுதியில் அவருடைய மக்களுக்குள்ள கைவிடப்பட்ட நிலையில ஆட்கள் இருக்கிறது சரியான குறைவு. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ள ஆலயங்கள் மிக பிரமாண்டமாகவும், ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கிற போடுறதுக்கு உடுப்பு இல்லாம இருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆலயத்தை ஜன்னலுக்கு போட்டுக்கிற கேட்டுன்னு பார்த்தா அதுக்கும் கிறிஸ்தவ ஆன்மீகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்காது. Yeah, you're right. Exactly correct. இதான் நம்மளோட வழிபாட்டு மாறணும்டா உண்மையில. அப்ப திருச்சபையினுடைய உச்சத்துல இருந்தா மாற்றம் வரணும். மக்களோட என்ன உண்மையில அந்த ஆலயத்துக்கு கொடுக்குற ஆலயம் என்றது அந்த உள்ள ஆலயம் என்றதை மாறி
கட்டிட ஆலயத்துக்கு முக்கியம் கொடுக்குறாங்க. உள்ளத்தில் இந்த ஆலயம் அந்த தூயாவின் ஆலயம் என்பதை மறந்துட்டீங்களான்னு பவுல் கேட்ட மாதிரி அந்த அந்த விஷயத்த மறந்துட்டாங்க திருச்சி. உண்மையிலேயே இன்றைக்கு அந்த கட்டிடத்திர ஆலயத்தை தான் முக்கியப்படுத்துறாங்க. என்னன்னு சொன்னா இப்படித்தானே, அதாவது திருச்சபையில பிள்ளை இல்ல, திருச்சபையில வாழ்ற ஆட்கள்ல தான் இந்த பிள்ளை. திருச்சபையில சட்டங்கள் மிக அழகானது. நாங்க மனித உரிமை, பெண் விடுதலை, சிறுவர் உரிமை எல்லாம் பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னுக்கே திருச்சபை பேசியிருக்கு. ஆனா அதெல்லாம் வெறும் சட்டத்துல தான் இருக்கு. வத்திகான் டாக்குமெண்ட்ஸ் சரத்துக்களை நாங்க நடைமுறைக்கு கொண்டு வந்தா இப்படி இருந்திருக்காது. உண்மையா திருச்சபை மாற தேவையில்லை. திருச்சபையில இருக்கிற ஆட்கள் தான் மாறணும். மாறினா திருச்சபையின் உண்மையான ஆன்மீகத்தை நாங்க வாழலாம். திருச்சபையில ஆன்மீகம் மிக மிக அழகானது. திருச்சபையிட்ட இருந்துதான் எல்லாருமே கற்றுக்கொண்டிருக்காங்க. துரதிருஷ்டவசமா திருச்சபையில பிள்ளைகளாகி நாங்க எங்கட ஆன்மீகத்தை வாழ்ற இல்லை. உண்மையில வந்து விவிலியத்துல இருந்து தான் உண்மை. நான் பார்த்தோம்னா விவிலியத்துல இருந்து தான் உண்மையில அந்த அன்பியம் என்ற விஷயத்துல இருந்தா மார்க்சிசம் கூட வந்திருக்கு. ஆனா அந்த திருச்சபை அந்த அந்த விஷயத்துல இருந்து தவறிட்டு ஓரளவுக்கு கிட்ட தவறிட்டா சொல்லாம உண்மையா கம்யூனிஸ்ட் சொல்றதுல கூட இன்றைக்கு பார்த்தோம்னா நிறைய விவிலியத்தினுடைய அன்பிய பண்புகள் நிறையவே காணப்படுது. ஆனா அதே விவிலியத்தில் உள்ள விஷயங்களும் கம்யூனிஸ்ட்ல இருக்கு. சில சமயம் இல்லைன்னு சொன்னா கூட இருக்கு. ஆனா அந்த திருச்சபைக்குள்ள அந்த பண்பு இன்றைக்கு படிப்படியாகவே ஏதோ ஒரு வகையில அருகிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது நாங்க காணக்கூடிய பகிர்வுல இருந்து நல்ல விஷயத்த சொல்றேன். அந்த திருச்சபை என்று சொல்லிக்குள்ள நான் நினைக்கிறேன் நானும் நீங்களும் சேர்ந்துதான் திருச்சபைன்ற ஒரு கட்டிடம் இல்லை, அதுல தனிப்பட்ட குழு இல்லை. அப்ப நானும் சரியாக வாழ்ந்தால் என்னோட கூட இருக்கக்கூடிய மற்றவர்களும் சரியாக வாழ்ந்தார்கள். அவ்வாறு ஒரு திருச்சபை, நாங்கள் திருச்சபை என்று சொல்லி புறம்பா 3% கதைக்காம திருச்சபை நான் தான். அப்ப நான் என்னைய திருச்சி இந்த ஜூலி ஆண்டுக்குரிய அந்த சகோதரத்துவத்தை நான் வாழைக்குள்ள அது சரியாக வரும் என்று நான் நினைக்கிறேன். அவை வேறையாக்கள் கால் சொல்ற மாதிரி வேறையாக்கள் மாற தேவையில்லை, நான் மாற வேணும். இது என்னுடைய கருத்து. நான் என்ன சொன்னேன்டாப்பாது, இந்த நல்ல ஒரு விஷயம் முன்னு வைக்கப்பட்டது. நாங்கள் தொடர்ந்து வேற கருத்துக்குள்ள போவோம். இந்த கருத்து சிந்தனைக்கு வந்துட்டு தானே இன்னொரு கருத்துக்குள்ள போவோம் சொல்றாங்க. வேற ஏதாவது கேட்கணும்னா எனக்கு கரண்ட் போயிட்டது. பேட்டரியோட சார்ஜில் தான் கம்ப்யூட்டர் வேலை செய்யுது. என்னோட முகம் உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா இந்த ஜூபிலி ஆண்டு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இறைவாக்குகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு ஒளியில தான் அது நிறைவு செய்யப்பட வேணும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுறதுன்ற எந்த கருத்துக்களும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படலை. இட்ஸ் ஒன்லி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட், அதாவது காம்ப்ளிமெண்டரி, அதை நிறைவு செய்யும். அதை லூக்கா நற்செய்தியின் ஒளியில மிக அழகாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவார்கள் நான் நினைக்கிறேன். நல்ல ஸ்காலரை தெரிவு செய்திருக்காங்க. ஃபாதர் விகா ஜெனரல் தானே, ட்ரிங்கோ விகா ஜெனரல் ஃபாதர் ராபின்சன் பால் தானே, அவர் விளங்கப்படுத்துவார். உண்மையா பழைய ஏற்பாட்டை தனியை எடுத்து நாங்க பார்க்கல. அது இந்த அருள் தரும் ஆண்டு, விடுதலை ஆண்டு, அதுல ஜேசு யார் அயலான் என்றதை மிக தெளிவா காட்டுவார். அப்படி அயலான் மாறிட்டான்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல அயலானுக்கு கொடுத்த எல்லா உரிமையும் இப்ப புதிய ஏற்பாட்டுல வர்ற எல்லா அயலானுக்கும் வரும். அப்ப நாங்க ஜூபிலி ஆண்டுல எல்லாருக்கும் நாங்க உரிமை கொடுக்கணும், எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்கணும், எல்லாருக்கும் நம்மளுடைய இரக்கத்தை கொடுக்கணும். ஏன் நாங்க இரக்கத்தை கொடுக்கணும்னா கடவுள் எங்களுக்கு இரக்கத்தை தந்தார். அதான் பாயிண்ட். நாங்க எகிப்துல அடிமையா இருந்தோம், அவர் எங்களை மீட்டு கொண்டு வந்தார். இப்ப யாரும் உனக்கு அடிமையா இருக்கக்கூடாது. நீ அவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் சேரிட்டி, இட் இஸ் அவுட் ஆஃப் ஜஸ்டிஸ். நீதி இது இரக்கம் இல்லை. நீதி என்றது அன்பு, இரக்கம் வேற அன்பு வேற. அது உண்ட கடமை, அது நீ செய்தே ஆகணும் என்றதுல மிக தெளிவா இருக்கு. லேவியர் புத்தகம் 25ஆம் அதிகாரம் லூக்கா நற்செய்தியில உன் அயலான் யார் அந்த சமாரியன் உவமையில இருந்து மிக தெளிவாக அவர்கள் அதை விளங்கப்படுத்துவார்கள். ஜூபிலி ஆண்டு, அருள் தரும் ஆண்டு, விடுதலை ஆண்டு, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜூபிலி ஆண்டு இப்ப வெறும் கோமாளி கூத்தா மாறிக்கொண்டிருக்கிறத நாங்க பாக்குறோம். ஜூபிலி ஆண்டுக்கு நம்மளோட வீட்டுல இருக்கிற ஏற்கனவே வறிய மக்களை கஷ்டப்பட்ட நம்மளோட அம்மா அப்பாவை என்னோட ஜூபிலி கொண்டாடுறதுக்கு அவங்கள கடன் சுமையை அவங்களுக்கு இன்னும் அதிகமா கொடுக்குறோம். ஜூபிலி ஆண்டு இட் ஹாஸ் டு செட் அஸ் ஃப்ரீ. ஆனா இப்போ உள்ள ஜூபிலி ஆண்டு இது எங்களை சுதந்திரம் கொடுக்குதா, எங்களோட சுதந்திரத்தை பறிக்குதா கேட்கிறோம். நான் மத்திய மாகாணம் நுவரெலியால இருந்து பேசுறேன். இப்ப மத்திய மாகாணம்ங்கக்குள்ள இது மலையகம். இங்க இப்ப மலையகத்துல மக்கள் நீண்ட காலமாவே அடிமைகளாகவே தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு
ஆஹ் 5 பர்ச்சேஸ் காணி கூட சொந்தமாக இல்லாதவங்க பல பேர் இருக்காங்க. பல பேர் இல்ல, முழுக்கவே இருக்காங்க. இப்ப இவங்க இன்னமுமே அடிமைகளாகவே தான் நடத்தப்படுறாங்க. அப்ப இந்த ஜூபிலி ஆண்ட முன்னெடுத்து திருச்சபை இத தலையிட்டு அவங்களுக்கு ஒரு விடுதலை, அவங்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்வு, அந்த அப்படி அவங்களோட அடிமை வாழ்க்கையில இருந்து அவங்க விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு திருச்சபை முன்வைக்க இயலாதா? இந்த இது இவங்க சார்பா? நான் உங்களோட 100% உடன்படுறேன். 100% உடன்படுறேன். அது திருச்சபையோட வேலை, திருச்சபையோட பணியே டு செலிப்ரேட் ஜூபிலி. நாட் செலிப்ரேட்டிங் சர்ச்சஸ் ஜூபிலி, பில்டிங்ஸ் ஜூபிலி செலிப்ரேட் பண்ற இல்ல திருச்சபையோட வேலை. திருச்சபையோட வேலை உண்மையான ஜூபிலியை கொண்டாடுறது. உண்மையா நீங்க சொன்னீங்க முக்காவாசி பேர், 99.9% மக்கள் அடிமைகளாக நவீன அடிமைகளாகத்தான் இருக்கிறாங்க. நமக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு அங்க காணி இல்லை, நிலம் இல்லை, இறந்தா புதைக்கிறதுக்கு சேம கால கூட இல்லை. நாங்க நம்மளோட வீட்டுல ஏன் அங்க உள்ள ஆலயங்கள்ல கூட இவங்க ஒரு கண்டு நாட்டணும், ஒரு பில்லர் நாட்டணும்டா எல்லாம் தோட்ட சொசைட்டிட்ட அல்லது அங்க உள்ள நிர்வாகத்திட்ட பெர்மிஷன் எடுக்கணும். அது உண்மைதான். உண்மையா இந்த ஜூபிலி ஆண்டு கொண்டாடப்பட வேணும்னா நம்முடைய மலையக தமிழர் மக்களுடைய வாழ்க்கையில விடிவு ஏற்படாம நாம எடுக்கிற எந்த விதமான ஜூபிலி கொண்டாட்டமும் வெறும் மூட நம்பிக்கையும் சில வழிபாடும் தான். இந்த நம்முடைய நாட்டுல இருக்கிற இந்த சகோதரர்களுக்கு விடுதலை கிடைச்சாதான் அது உண்மையான ஜூபிலி ஆண்டு. அதுல நான் உண்மையா உங்களோட உடன்படுறேன். நம்முடைய ஆண்டவர் விடுதலையின் ஆண்டவர், அதை நிச்சயமா உங்களுக்கு தருவார், தர வேணும். வெறுமனே இது செபம் மட்டுமில்லை, இது எல்லா துறவர சபைகளுடைய வேலையாக இருக்க வேணும் என்றது என்னுடைய விருப்பம். இங்க இருக்கிற ஏனைய துறவிகளும் அதுல உடன்படுவாங்க என்றது என்ற பூரணமான நம்பிக்கை. ஃபாதர், நான் நுவரெலியா நகரத்துல இருந்து நான் கதைக்கிறேன். இன்று ஜூபிலி ஆண்டை பத்தி நாங்க கதைக்கும் போது தனிப்பட்ட விடுதலை சம்பந்தமாக நாங்க கதைக்கிறோம். அந்த தனிப்பட்ட விடுதலை இன்னைக்கு அடிமைத்தனங்கள் வியாபித்திருக்கு வேற விதமாக. இன்னைக்கு நிலம் அப்படி எல்லாத்தையும் அதுவும் இருக்கத்தக்கதாக இன்னைக்கு இந்த சிறுவர்கள் அல்லது இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி பல்வேறுபட்ட அந்த ஊடகங்களுக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்கின்ற அல்லது ஒழுக்க நெறியில இருந்து விடுபடுகின்ற ஒரு விஷயத்தை நாங்க காண்கிறோம். ஆனா இந்த விஷயத்துல கவுன்சிலிங்கும் சரி, என்ன செய்தாலும் சரி, திருச்சபைக்குள்ள மட்டும் செய்யறது சரியா அல்லது திருச்சபையை விட்டு நாங்க பாக்குறது தானே அயலான் அப்படின்னு சொல்லும் போது திருச்சபையை விட்டு வெளியே வந்து அத திருச்சபை அயலான் எல்லாரையும் ஒன்றிணைத்து அந்த விடயங்கள்ல இருந்து இந்த இளைஞர்கள் மட்டும் இல்லை, இன்னைக்கு பாக்குறோம் நாங்க திருமணமான பெண்கள் கூட இந்த விஷயங்களுக்கு அடிமையாக இருக்கிறத நான் நேரடியாக நாங்க பாக்குறோம். இந்த விஷயங்களுக்கு நீங்க அளிக்கிற பதில் என்ன? அது சரி, நீங்க சொல்றது விடுதலை கொடுக்கறது திருச்சபையில உள்ள சக கிறிஸ்தவனுக்கு இல்ல. யார் என்னுடைய அயலான்? கிறிஸ்தவன் இல்ல, என்னோட அயலான் எல்லாரும். நான் ஒரு பணியாள். கிறிஸ்தவனா இருக்கிறது ஒரு அழைப்பு, பணியாள். யாருக்கு பணி செய்ய போறோம்? முழு உலகத்துக்கும். யாரெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ அவை கிறிஸ்தவரோ கிறிஸ்தவர் இல்லையோ அவரும் இயேசுடைய ரத்தத்தால மீட்கப்பட்டு நம்முடைய சகோதரர் சகோதரி அவர் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கறதான் ஜூபிலி ஆண்டின் நோக்கம். அதாவது இந்த ஜூபிலி ஆண்டை கொண்டாடுற திருச்சபையோட நோக்கம். அது குழந்தையா இருக்கலாம், போதைக்கு அடிமையான இளைஞனா இருக்கலாம், அல்லது அழகான தமிழ் கலாச்சாரம் என்று சொல்லி பெண்களை அடிமைப்படுத்துகிற நம்முடைய தமிழ் கலாச்சாரமாக இருக்கலாம். யாரெல்லாம் அடிமைத்தனத்தை விதைக்கிறார்களோ அதுக்கு எதிராக போராட வேண்டிய திருச்சபையுடைய கடமை. எல்லாருக்கும் விடுதலை வேணும். இப்ப நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை பற்றி நாங்க நல்லா புழுகுவோம், பேசுவோம், அதை பற்றி பெரிய தம்பட்டம் அடிப்போம். இந்த அழகான சேலை வேட்டி கலாச்சாரத்துக்குள்ள வீட்டுல நம்முடைய பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் அடிமை தானே. நம்முடைய அம்மாமார், நம்முடைய மனைவி எல்லாம் அடிமை தான். தாலி கட்டின அடிமை எல்லாம். தாலி எவ்வளவு பெருசா இருக்கும் அதே மாதிரி அவங்களோட வேலையும் பெருசா இருக்கு. ஆம்பளை 2 பீங்கான கழுவணும், ஆம்பளை 2 தடவை துவைக்கணும், உடுப்பை துவைக்கணும். பிழையான மூட நம்பிக்கைகளுக்குள்ள நாங்க அழகாக வாழ கற்றுக்கொண்டோம். நாங்க அநீதிகளை சகித்து அதை சட்டமாக்கி கொண்டோம். அது எந்த ஃபார்ம்ல இருந்தாலும், எந்த வடிவத்துல இருந்தாலும் அதுல இருந்து விடுதலை வேணும். அது போதை வஸ்தா இருக்கலாம், அது காதல் வஸ்தா இருக்கலாம், அது சாதி வஸ்தாக இருக்கலாம், அது கல்வி வஸ்தாக இருக்கலாம், அது மத வஸ்தாக இருக்கலாம். எல்லாம் அடிமைத்தனம் தான். அதுல இருந்து முழுமையான விடுதலையை பெற்றுக் கொடுக்கணும் இந்த ஜூபிலி ஆண்டு. அது நடைபெற நாட்கள் வெகு அருகில இருக்கும் என்றது நம்முடைய நம்பிக்கை. இந்த ஜூபிலி ஆண்டு அந்த நம்பிக்கையை நமக்கு தருது.
இன்னொரு கேள்வி இல்ல, என்னுடைய கருத்து. இன்னைக்கு இந்த திருப்பலி அப்படிங்கிறது ஒரு 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 என்ன, அது ஒரு நிகழ்வாக மாறிக்கொண்டு போறத நாங்க கண்ணூடாக நான் அனுபவிச்ச ஒண்ணு. அதாவது நாங்க வாசிக்க போனா அல்லது கொயருக்கு போனா எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அங்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது. அடுத்தது ஒரு லிஸ்ட வச்சுக்கிட்டு நாங்க அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அப்ப நாங்க அந்த ஆன்மீக இந்த லேவியர் புத்தகம் நீங்க விளங்கப்படுத்தினது ஒரு அழகான ஒரு விஷயமாக நாங்க காண்கிறோம். அந்த மோசேட காலத்துல நாங்க பைபிள்ல அப்படியெல்லாம் இல்ல, அவர் வாய்மொழி மூலமாக தன்னுடைய அந்த விடுதலை செய்தியை பறைசாற்றினார். எங்களோட ஆண்டவர் இது செய்தாரு, செங்கடல்ல இப்படி செஞ்சாரு அப்படிங்கறது விடுதலையை பறைசாற்றினார். இன்னைக்கு நாங்க ஒரு நிறுவனம் மாதிரி எங்களுடைய ஒரு நிறுவனத்துல ஒரு ப்ரோக்ராம் நடந்தா அது மாதிரியான ஒரு சாயலை நாங்க காண்கிறோம். இது சரியா தவறான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இதுல இருந்து நாங்க விடுதலை ஆகணும். ஆன்மீக திருப்பலிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு பலிதான் உன்னதமான வழிபாடு. இந்த வழிபாடு சரி, நீங்க சொல்ற கருத்து சரி. ஆனா இதுக்கான பதில் என்னன்னா, உண்மையா வழிபாடு எது? உண்மையான வழிபாடு நற்கரண கொண்டாட்டம் தான் முதலாவது வழிபாடு. அதுதான் திருச்சபையுடைய வழிபாடு, நற்கரண கொண்டாட்டம். அதாவது திருப்பலி தான் ஒரே ஒரு வழிபாடு. இந்த திருப்பலிக்கு பிறகு திருச்சபையால ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட 2வது வழிபாடு திருப்புகழ் மாலை. இந்த 2 தான் லிட்டர்ஜி, மற்ற எல்லாமே பரா லிட்டர்ஜி. ஆனா இந்த ஜூபிலி ஆண்டின 7-8 முக்கியமான அம்சங்கள்ல உண்மை வழிபாடு. ஆண்டவர் யோவான் நற்செய்தியில மிக அழகாக சொல்றாருல்ல, ஆவியிலும் உண்மையிலும் வழிபாடு. அதுதான் உண்மையான வழிபாடு. நாங்க வழிபாடு புதுசா ஒண்ணும் செய்யறது இல்லை. இயேசு ஆண்டவர் நமக்கு கல்வாரி மலையில அவர் நடந்தேற்றின நிகழ்ச்சியை தான் நாங்க திருப்பி செய்யறோம். ரீஇனாக்ட்மெண்ட் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த பலியை நாங்க நினைவு கூறுறோம். நாங்க பலி செலுத்த இல்லாத, அவர் தான் பலி செலுத்தலாம். அவர் தான் குரு, அவர் தான் பலிப்பொருள், அவர் தான் பீடம். திருப்பலி வழிபாட்டுல ஒரு மாற்றம் இல்லை, அது நல்லா தான் இருக்கு. பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த வழிபாட்டுல பங்கெடுக்கிறவர்கள், அந்த வழிபாட்டை நடத்துகிறவர்களுடைய மனங்கள்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றம் தான் இப்படியான துரதிருஷ்டவாசமான நிலைமைக்கு திருச்சபையை கொண்டு போயிருக்கு. நீங்க சொல்ற உண்மைதான். இன்னைக்கு பல வழிபாடுகளை பல குடும்பங்கள் தங்களுடைய குடும்ப சொத்தா பயன்படுத்துகிறார்கள், தங்களுடைய திறமைகளை வழிகாட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள். அதெல்லாம் தப்பு தான். ஆனா வழிபாடு விடுதலை கொடுக்கிற அது இறை மக்களுடைய ஒரு செயல். அது ஒரு பக்தி முயற்சி இல்லை, அது உண்மையான ஒரு செயல். லிட்டர்ஜி, அதுக்கு கிரேக்க சொல்லில இருந்து லிட்டர்கோஸ் அப்படின்னு சொன்னா செயல், மக்களுடைய செயல் தான் வழிபாடு. வழிபாடு வெறும் பீடத்துல ஆரம்பிச்சு பீடத்திலே முடியாது, அது அப்படியே வாழ்வு போகணும். என்னோட நடம் என்னோட கிச்சனுக்கு போவோம், என்னுடைய மைதானத்துக்கு போவோம், என்னோட வயலுக்கு போவோம், கடலுக்கு போவோம். அதுக்கு காரணம் நானும் நீங்களும் தான். அதுக்கு காரணம் வழிபாடு காரணம் இல்லை. வழிபாட்டை பிழையான விதத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணி தேவையில்லாத கலாச்சார இன்கல்ச்சரேஷன் என்ற பேர்ல நாங்க காட்டுற விளையாட்டுகள், நாங்க வழிபாட்டை எங்களுக்கு சார்பா பயன்படுத்துகிற விதம், இதை பற்றி வழிபாட்டுல புலமை பெற்றாக்கள், லிட்டரேச்சர் படிச்சாக்கள் கூடுதலா சொல்லுவாங்க. ஒரு விவிலிய மாணவனா எனக்கு அதிகமா தெரியாது. இது என்னோட கருத்து நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் நேரத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஏதாவது கேள்வி இருந்தா கடைசியான ஒரு கேள்வி. எந்த விதமான கேள்விகளும் இல்லை. ஃபாதர் ஜெகன், மீண்டும் ஒரு தடவை உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த ஒரு மணித்தியாலத்தை எங்களோடு செலவழித்திருக்கின்றீர்கள். குறிப்பாக இது ஈஸியான வேலை இல்லை. இந்த ஒரு மணித்தியாலத்துக்குள்ள எத்தனை தரம் கலந்து போனது வந்தது. ஆனால் நீங்க எந்த விதமான டிஸ்டர்பன்ஸுக்கும் இல்லாமல் சிறந்த விதத்திலே நீங்கள் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். கண்டிப்பாக உங்களது பணி மென்மேலும் சிறக்க எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, அதே வழியிலே இந்த ஒரு மணித்தியாலத்திலே மிகவும் ஆர்வத்துடன் பங்கெடுத்த சகல அருட் தந்தையர்கள், அருட் சகோதரிகள், குருமட மாணவர்கள், இன்னும் பொது நிலையினர் உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகள். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் மிகவும் ஒரு அதிகளவான பங்களிப்பும் பங்கேற்பும் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. கேள்விகள் இன்னும் ஃபாதரிடமிருந்தும் மிகவும் இலகுவான, தற்காலத்துக்கு தேவையான, விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே அருட்தந்தை அவர்களும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தால் இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயமாகும். ஆகவே மொத்தத்தில் இந்த ஒரு மணித்தியாலம் எங்களுக்கு மிகவும் ஒரு பிரயோசனமாக இருந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆகவே
இத்துடன் இன்றைய நாள் நிகழ்வுகளை நாங்கள் நிறைவு செய்வோம். அடுத்து வருகின்ற 12ஆம் தேதி லூகாவின் பார்வையில் ஜூபிலி அருட்தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் நெறிப்படுத்துவார். இதே நேரம் மாலை 5:45 தொடக்கம் 6:45 வரை இந்த சூம் வழியாக இடம்பெறும். ஆகவே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஆகவே ஒரு கடவுளின் நாமத்திலே இந்த கருத்தமர்வினை நிறைவு செய்வோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. போன இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேங்க்ஸ் ஃபார் ஜெகன். கேள்வி கேட்ட எல்லாருக்கும் கேட்டாங்க. ஓகே. Thank you, Father Ronald. I leave. தேங்க்ஸ். பெரிய பிஸி ஷெட்யூல் இல்லையா? சாட்டி ஒரு பில்கிரிமேஜ் சென்டர், நிறைய பேர் வந்து போற இடம். Waiting. Okay, thank you. All the best, Father. Okay, thank you, Father. Thanks, okay. God bless you. Thank you, Father. Thanks. Thank you very much. Thank you, Father. Thank you very much. God bless you. God bless you, Father. God bless you. Yes.